ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐபி ரேட்டிங். இந்த ஐபி ரேட்டிங்னு சொல்லுவாங்க மொபைல்லையோ இல்லை இந்த இவி வெஹிக்கிள்ஸில் பேட்டரியை மீன் பண்ணுறதுக்கு ஐபி ரேட்டிங் இருக்குது அந்த பேட்டரிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐபி ரேட்டிங்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஐபி ரேட்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா நுழைவு பாதுகாப்புன்னு சொல்லலாம். இன்க்ரீஸ்னால் வந்து நுழைவு, ப்ரொடெக்ஷன்னா வந்து பாதுகாப்பு. ஓகேங்களா? இந்த இன்க்ரீஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான ஸ்டாண்டர்டுங்க. ஐஇசின்னு ஒன்று இருக்காங்க. ஸோ ஐஇசினா இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோ டெக்னிக்கல் கமிஷன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேடை கொண்டு வராங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷனாக ஒரு கிரேடு வந்து கொடுக்கணும், ஒரு ப்ரொடெக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு அப்படின்னா இந்த எலக்ட்ரோ அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸுக்கு மட்டும்தான் இது அந்த ஐபி ரேட்டிங்னு வரும். ஸோ இந்த எலக்ட்ரோ அண்ட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு அந்த சாலிட் அண்ட் டஸ்ட் டஸ்ட்டு அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குங்கிறத சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு இந்த என்ன சொல்கிறது கிரேடை கொண்டு வராங்க. ஸோ இந்த ஐபி ரேட்டிங் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 2 டிஜிட்டில் இருக்கும். 2 டிஜிட்டில் தான் இதை அளவிடுவாங்க ஐபி ரேட்டிங்னா. அந்த ஐபி ரேட்டிங் 2 டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் சாலிட் ப்ரொடெக்ஷன் என்னன்னு சொல்லும். இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் எது சொன்னால் 1 to 6 வரைக்கும் இருக்கும். அது வந்து சாலிட் ப்ரொடெக்ஷன் எவ்வளோ தாங்குதுங்கிறது சொல்லும். செகண்ட் டிஜிட் வரும் பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது வாட்டர் லிக்விட் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க. லிக்விட் எந்த லெவலுக்கு தாக்கு பிடிக்கும் உள்ளே போகாமல் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த செகண்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா 1 to 9 வரைக்கும் வரும். ஓகேங்களா? இந்த ஐபி ரேட்டிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு பேசிக்கானது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ அண்ட் எலக்ட்ரானிக்கல் காம்போனன்ட்ஸுக்கு மட்டும்தான், எலக்ட்ரோ ஆர் எலக்ட்ரானிக்கல் காம்போனன்ட்ஸுக்கு மட்டும்தான் ஐபி ரேட்டிங்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? மற்றதுக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? பேட்ரி பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த இவி வெஹிக்கிள்ஸில் இருக்கிற பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐபி ரேட்டிங்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்த ஐபி ரேட்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். இந்த ஐபி ரேட்டிங்